உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்றோம். பாதாம் லோட்டஸ் பிஸ்காப் அடப்பிரதமன் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அடப்பிரதமன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரளாவுடைய ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ரெசிபி. அந்த டிஷ்ல நம்ம வந்து சின்ன ஃபியூஷனா லோட்டஸ் பிஸ்காப் ஃபிளேவர்ல பாதாம் ஆட் பண்ணி பண்ண போறோம். இந்த ஒரு பாயாசம் மேக்கிங் அப்படின்னா கேரளால அரிசி வந்து ஊற வச்சு அரைச்சு அடையை எழுதி வேக வச்சு குட்டி குட்டி அடையா பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பால்ல போட்டு வேக வச்சு பண்ணுவாங்க. மெயினா இந்த உருளி, இது வந்து செம்பிளான உருளி. கிட்டத்தட்ட நம்ம 200 லிட்டர் பாலை வந்து 4 to 5 மணி நேரம் சுண்ட வச்சு ஒரு சூப்பரான ஒரு அடப்பிரதமன் பண்றோம். கிட்டத்தட்ட நம்ம 200 லிட்டர் பால், அதுல 30 கிலோ வெல்லம், 30 கிலோ சர்க்கரை ஆட் பண்ண போறோம். 2 கிலோ பாதாம் அரைச்சு கொடுக்க போறோம். லோட்டஸ் பிஸ்காப்போட பியூரி சாக்லேட் மாதிரி வரும், மில்க் பேட் மாதிரி இருக்கும். அந்த லோட்டஸ் பிஸ்காப் ஆட் பண்ண போறோம். இவ்வளவுதான் மொத்த இன்கிரிடியன்ஸ். இதுல மெயின் விஷயம் என்னன்னா பாலை நல்லா சுண்ட வைக்கணும். அதுதான் இதுல மெயினான விஷயம். இந்த உருளியில செய்யறப்போ டேஸ்ட், கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா வரும். 5 to 6 hours ஆகும் இந்த பாயசம் பண்ண. அடி பிடிக்காம கையெடுக்காம கிண்டிட்டே இருக்கணும். ஒயிட்டா இருக்கிற பால் அப்படியே பிரவுன் கலர்ல ஐவரி கலர்ல மாறும். இதுல வெல்லம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல நம்ம வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம் வந்து ஜீரா பாகு காய்ச்சி வச்சிருக்கோம். வெள்ளத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஜீராவா காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்றோம். அப்படியே ரொம்ப தித்திப்பா ரொம்ப அருமை அட்டகாசமான இருக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா அடையை வந்து ஆட் பண்ணலாம். அப்பதான் வந்து அடை வந்து அந்த பால்ல நல்லா குக் ஆகும். ரொம்ப பிளண்ட் ஆகுறப்போ சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். அடையை வந்து வேக வச்சு சுடுதண்ணில குக் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கோம் தண்ணி இல்லாம. கூடையில வந்து வடிகட்டுறப்போ தண்ணி வந்து ட்ரையா இருக்கும். பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா அடி பிடிக்காம கிண்டிட்டே இருக்கணும். இதுல வெல்லம் போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம், அடப்பிரதமன் அடை மிக்ஸ் போட்டிருக்கோம். 200 லிட்டர் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 லிட்டர் 120 லிட்டரா சுண்டி பாயாசம் அப்படியே ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா ஒரு கிரீமியா ஒரு பிஸ்காப் பிளேவர்ல பாதாம் லோட்டஸ் பிஸ்காப் அடப்பிரதமன். நம்மளோட கல்யாணத்துல ஒவ்வொரு டிஷ்ஷும் அதோடைய ஆத்தென்டிக்கான ஷெஃப்ஸ் தான் பண்ணுவாங்க. கர்நாடகால இருந்து அந்தந்த ஊர் ஆட்கள் செய்யறப்பதான் அந்தந்த டேஸ்ட் வரும். ரெசிபியை ஃபாலோ பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த கைப்பக்குவம் அந்த ஊர் ஆட்கள் கிட்ட தான் வரும். ஸோ பிரபன்னா, பஷீரேட்டா கிட்டத்தட்ட 15-20 வருஷமா நம்ம கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய டீம்ல அவியல் ஆகட்டும், கேரளா சம்பந்தமான கேரளா ஓணம் சத்யாவாகட்டும் எல்லாமே பிரகாசமா பண்ணுவாங்க. பஷீரேட்டா எவ்வளவு நேரம் ஆச்சு பால் நம்ம போட்டு சுண்ட வச்சு ஆரம்பிச்சு? 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் ஆயிருக்கு. இப்பதான் இந்த கலர் வந்திருக்கு. இன்னும் 2 மணி நேரம் ஆகும் மினிமம். அப்பதான் வந்து இந்த பாயாசம் வந்து கன்சிஸ்டன்ஸ் கரெக்டா வரும். நல்லா இனிப்பு அளவா ஒரு பிளேவர்ஃபுல்லா ஒரு ஆத்தென்டிக்கான அடப்பிரதமன் கூட நம்ம வந்து ஒரு ஃபியூஷன் இன்னைக்கு பண்ணிருக்கோம். எனக்கு வந்து லோட்டஸ் பிஸ்காப் வந்து பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்கெட்டே வந்து பயங்கர ஒரு ரிச்சா 2 சாப்பிட்டாலும் டெம்ப்ட் பண்ணும், மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி லோட்டஸ் பிஸ்காப்பை ஒரு அடப்பிரதமன்ல ஆட் பண்ணி, உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்றோம். இது வரைக்கும் அடப்பிரதமன் மட்டும் தான் பண்ணிருக்கோம். சாக்லேட் அடப்பிரதமன் பண்ணிருக்கோம். ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி அந்த டேஸ்ட் வரப்போகுது. அதுவும் 2000 பேருக்கு 200 லிட்டர் பால், 60 கிலோ சுகர், அதுக்கப்புறம் 2 கிலோ பாதாம், 5 கிலோ லோட்டஸ் பிஸ்காப்பை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். பால் நல்லா சுண்டிட்டு இருக்கு. இதுல வந்து பாதாம் ஆட் பண்ணலாம். பஷீரட்டா பாதாம் வந்து இதுல போடுங்க, இது அதுல ஆட் பண்ணுங்க. இந்த உருளி வந்து காப்பர், பிரான்ஸ், அதுக்கப்புறம் களிமண் 3 சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு உருளி. இத வந்து தூக்கி கொஞ்சம் மேல இருந்து இப்படி போட்டா கீழே உடைஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன ஸ்பெஷல்? இந்த எஃபர்ட் தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம எடுக்கக்கூடிய எஃபர்ட். அதாவது சமைக்கிற தண்ணி சிறுவாணி தண்ணி, ஏன் இந்த செம்பு உருளி, ஏன் கேரளால இருந்து அதுக்குண்டான ஆட்கள் அந்தந்த ஊருடைய டேஸ்ட கொடுக்கணும் அப்படின்னா அந்தந்த ஆட்கள்னாலதான் முடியும், அந்தந்த ரா மெட்டீரியல்னாலதான் முடியும். அந்த நேட்டிவிட்டியான ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ இதுதான் மாதம்பட்டி ரங்கராஜுடைய ஸ்பெஷல். சூப்பரா ஒரு அடப்பிரதமன் பாயசம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பால்ல நல்லா அடை சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஸ்வீட்டோட நல்லா சூப்பரா குக் ஆயிட்டு இருக்கு.
இனிப்பு வந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு. பாயசம் ரெடி ஆயிட்டு இருக்கிற அந்த மீன் டைம்ல இன்னைக்கு நம்ம லஞ்ச்ல என்னென்னலாம் பண்ண போறோம்னு ஒரு குயிக்கா ஒரு கவர் அப் பண்ணிட்டு வரலாம். நல்லா சீரக சம்பால கறிப்பலா பிரியாணி அட்டகாசமா ஒரு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி ஃபிளேவர்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு கல்யாணத்துல 2000 பேருக்கு லஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதோட மெனு என்னன்னு பார்த்தா பாதாம் மைசூர்பா, ரோஸ் மில்க் ரசமலாய், பன்னீர் கட்டி ரோல், பீட்ரூட் மயோ, கறிப்பலா பிரியாணி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி, சாதம், பருப்பு பொடி நெய், பருப்பு நெய், பச்சை குருமிளகு காரக்குழம்பு, தக்காளி பருப்பு ரசம், தயிர், தென்னங்குருத்து தோரன், அதுக்கப்புறம் பூசணி மிளகு ஊட்டல், வெண்டைக்காய் வேப்புடு, கோஸ் பாசிப்பருப்பு பொரியல், மஷ்ரூம் சில்லி, வடை, பாதாம் லோட்டஸ் பிஸ்காப், அடப்பிரதமன் பாயசம், ஆவக்காய் ஊறுகாய், பீடா. சோ இந்த மெனு தான் நம்ம லஞ்சுக்கு சர்வ் பண்ண போறோம். அது எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. வாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். சோ பருப்பு நெய் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே இன்னும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல இலை போட போறோம். சோ எல்லாம் சுட சுட ஒரு 2000 பேருக்கு மாசா ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்தது தக்காளி பருப்பு ரசம், அடுத்தது பார்த்தா பச்சை குருமிளகு. ரொம்ப எல்லா டைம்லயும் இது கிடைக்காது. ஸோ இது கொல்லிமலை அந்த மாதிரியான ஹில் ஏரியால ஆர்டர் பண்ணி வாங்கி குக் பண்ணோம். சூப்பரா இருக்கும். பச்சை குருமிளகுல ஊறுகாய் போடலாம். பச்சை குருமிளகுல ஒரு கார குழம்பு வத்த குழம்பு பண்ணா அருமையா இருக்கும். நல்லா பச்சை குருமிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா குக் ஆயிருக்கு. என் அப்பாவோட ரொம்ப எனக்கு பிடிச்ச, அவர் பண்றதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபினா அது வந்து ஒரு கார குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அது எப்படி முதல்ல வந்து மசாலா வறுப்பாங்கன்னா கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம், சின்ன வெங்காயம் நிறையா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் வந்து தேங்காய் போட்டு நல்லா ஆயில்ல நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா நைஸா வந்து மசாலா அரைச்சிக்கணும். நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சு நல்லா புளித்தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அரைச்சு வச்ச மசாலாவை ஊத்தி கொதி வாங்கி நல்லா உப்பு பார்த்து நல்லா கொதிக்கிறப்ப பச்சை குருமிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து அப்படியே உள்ள போட்டு கொதிக்க வச்சு மேலால நல்லெண்ணெய் ஊத்தி பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்குனா அட்டகாசமான பச்சை குருமிளகு குழம்பு ரெடி. தென்னங்குருத்து நிலக்கடலை தோரன். இப்போ வந்து ஆயில் ஊத்தி கடுகு, உளுந்து பருப்பு போட்டிருக்காங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 15 கிலோ பெரிய வெங்காயம், நல்லா வதங்கிட்டு இருக்கு. தென்னங்குருத்து வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 தென்னங்குருத்து. இது போக 20 கிலோ நிலக்கடலை குருணையா இடிச்சு வச்சிருக்கோம். அப்படியே வேக வைக்காம லைட்டா ஒரு வணக்கிட்டு அப்படியே உப்பு போட்டு மல்லித்தூள் போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். வேப்புடு, வெண்டைக்காயை வந்து பொடி பொடியா கட் பண்ணி காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ட்ரையா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு ஒரு சில்லி மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்திருக்கோம். இதுல இனி அப்படியே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் தாளிச்சு அப்படியே உள்ள மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைல்ல பண்ணியிருக்கோம். ரோஸ் ரசமலாய். ஸோ ரசமலாய் போட்டு பால்ல நல்லா சுகர் போட்டு குக் பண்ணி ஐஸ் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் அந்த கூலிங் ஏறும். இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துல என்ன பண்ணுவோம்னா பெரிய பாத்திரத்துல ஐஸை உடைச்சு உள்ள அந்த வெசலை வந்து உள்ள இறக்கி சுத்திலையும் ஐஸ் போட்டு பேக் பண்ணியிருக்கோம். ஒரு 1 ஹவர்ல அந்த ஐஸ் அப்படியே கூலிங் சூப்பரா ஏறிடும். நல்லா ரிச்சா ஒரு ரோஸ் மில்க் பண்ணி அதை ஊத்தி ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ண போறோம். மலைநெல்லிக்காய் பச்சடி. அது மலைநெல்லிக்காயை வந்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். 1 2 இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கணும், இல்லை கிரைண்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், குருமிளகு, இஞ்சி, பூண்டு நைஸா அரைச்சு
தயிர்ல மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலக்கணும்னா சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான மலை நெல்லிக்காய் பச்சடி ரெடி. ஸோ அப்பளத்துல வந்து நம்ம பாப்புலர்ல மினி சைஸ் அப்பளம். ஏன்னா அப்பளம் வந்து வச்சோம்னா இலையே பாதி மறைச்சிரும். ஸோ அதனால ரொம்ப பெரிய அப்பளம் இல்லாம சின்ன அப்பளமா வச்சிருவோம். சூப்பரா அட்டகாசமா பாயாசம் நல்லா கிரீமியா நல்ல ஒரு ஐவரி கலர்ல ரெடி ஆயிருச்சு. இனிப்பு சூப்பரா தித்திப்பு அளவா இருக்கு. இதுல நம்ம லோட்டஸ் பிஸ்கா பியூரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பாதாம் போட்டிருக்கோம். சூப்பரா இருக்கு. நீங்க அதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ். நன்றி, வணக்கம்.